மத்தேயு 15ஆம் அதிகாரம் 35 37 வரை. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 35 அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு. 3 விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று, எல்லாரையும் பந்தி இருக்க கட்டளையிட்டார். பந்தினா அப்படி வரிசையா உட்கார்றது. அதுக்கப்புறம் சீஷர்கள் பரிமாறினார்கள். 36 கடைசி. பரிமாறுவதற்கு அங்க ஒரு ஒழுங்கு, ஒரு முறை. சீஷர்கள் போய் பரிமாறினார்கள். அதுக்கப்புறம் மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியானதையெல்லாம் எடுத்து அவர்கள் கூடையில வைத்தார்கள். இங்க ஒரு டிசிப்ளினை பார்க்கிறோம், ஒரு ஒழுங்கை பார்க்கிறோம். அற்புதம் தான். அற்புதம் அப்படின்னாலே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அற்புதம்னாலே எல்லா விதிகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டது என்ற அர்த்தம். அதான் அற்புதம். இங்க பாருங்க, காசு செலவாகலை. 20,000 பேர் திருப்தியா சாப்பிட்ருக்காங்க. 1 பைசா கூட செலவாகலை. யாரும் சமைக்கலை, யாரும் வாங்கிட்டு வரல, யாரும் அங்கே விதைக்கவோ அறுக்கவோ செய்யலை. இந்த நேரத்தில் அவங்க சாப்பிடுவதற்காக இது எதுவுமே செய்யப்படலை. இது எல்லாவற்றையும் மீறி, எல்லா இயற்கை நியதிகளையும் மீறி செய்யப்பட்ட ஒரு அற்புதம். அப்போ அவங்கவுங்க வாயிலேயே எல்லாம் அப்படியே நேர வாய்க்குள்ளே போகிற மாதிரி கூட அற்புதம் பண்ணியிருக்கலாமா ஆண்டவர்? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. சோம்பேறி பாத்திரத்தில் கையை வைப்பானா, தட்டில் கையை வைப்பானா, வாயில் கொண்டு அந்த சாப்பாடை, உணவை வாய்க்குள்ளே வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவானா. கையிலேயே வச்சு தட்டில் கையை வைத்து கொண்டே இருப்பானா. தட்டிலிருந்து கையை எடுத்து வாயில் வைக்க மாட்டான்னு நீதிமொழிகளில் ஒரு வசனத்தில் படிக்கிறோம். இந்த 20,000 பேரில் ஏதாவது கொஞ்சம் பேராவது சோம்பேறி இருந்திருப்பான். ஆண்டவர் செஞ்சுருக்கலாமே. அவங்கள உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரிமாறணும். தரையில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு குனிஞ்சு பரிமாறுறது கஷ்டம், முதுகு வலிச்சு போயிடும். மேஜையில் உட்காரவங்களுக்கு பரிமாறுறதே கஷ்டம். பலர் சமைத்து விடுவார்கள், ஆனால் அவர்களுக்கு பரிமாற கஷ்டப்படுவாங்க. எனக்கு பரிமாற வராது, யாராவது பரிமாறுங்கன்னு சொல்லிடுவாங்க. தரையில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் பரிமாற வச்சு, சீஷர்கள் தான் பரிமாறணும் என்று சீஷர்களுக்கு அந்த வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் மீதி இருக்குது. சும்மா வந்த சாப்பாடு தானே, அற்புதத்தில் வந்த சாப்பாடு தானே, விட்டு போயிடலாம். விட்டு போனால் நாய் சாப்பிட போகுது, காக்கா கழுகு எல்லாம் சாப்பிட்ற போகுது, வீணாக போகிறது இல்லையே. இல்லை, அதெல்லாம் எடுத்து 7 கூடையில் வைக்க சொன்னார். அங்கே ஒரு ஒழுங்கை பார்க்கிறோம், ஒரு டிசிப்ளினை பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல நேரங்களில் அற்புதம்ன்ட்டு ஒழுங்கை விட்டு விடுகிறார்கள். எல்லாம் அற்புதம்ன்றாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக பார்த்துடுவார். அற்புதமாக அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் அப்படின்னு சிலர் நம்புகிறாங்க. சிலர் இந்த லாட்ரி விழுந்துடும், புதையல் கிடச்சிரும், இப்படி ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அப்படி சிலர் இருக்காங்க. புதையல் கிடச்சிரும், லாட்ரி விழுந்துடும். நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் காலமெல்லாம் அப்படியே இருந்துட்டார். வாழ்க்கையின் பெரும்பகுதி ஒன்றும் வேலை செய்யாமலே இருந்துட்டார். அவருடைய பூர்வீக சொத்துக்கள், மகன் உழைப்பு, இப்படி தான் குடும்பம் ஓடிச்சு. என்ன பிரச்சனைனா, ஜோசியக்காரன் சொல்லிட்டானா, உங்கள் அம்மா செத்த உடனே உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும். அம்மா எப்போ சாவான்னு காத்துட்டு இருந்திருக்காரு. அம்மா செத்து ஒரு புதையலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. புதையல் கிடைக்கும்னு அவர் நம்பிட்டு இருந்தார். நான் அவரை பார்த்துருக்கேன், அவரை சந்திச்சிருக்கேன். இப்போ சமகாலத்து ஆள் தான், ஏதோ பழைய காலத்து ஆள் இல்லை. அது மாதிரி லாட்ரி விழுந்துரும்னு அப்படியே லாட்ரி சீட்டு இப்பவும் இருக்குது. சட்ட விரோதமாக ஆன்லைன் லாட்ரிகள்லாம் இன்றைக்கும் இருக்குது. மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளில் லாட்ரி இருக்க தான் செய்யுது. இதே வேலையாக லாட்ரி சீட்டு வாங்கிட்டு லாட்ரி விழுந்துடும், அந்த மாதிரி சூதாட்டங்கள், அது மாதிரி நிறைய இருக்குது. அம்பானியினுடைய மகன்
ஆனந்த் அம்பானி ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயம், அது வெளிவந்து அது பெரிய சர்ச்சைக்குள்ளானது. 26,000 ரூபா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கட்டிட்டா அது சில மணி நேரத்தில் அது குட்டி போட்டுரும், சில ஆயிரங்கள் குட்டி போட்டுரும், சில நாட்களுக்குள்ளே அது லட்சக்கணக்கில் போயிடும், சில மாதங்களுக்குள்ளே அது ஒரு 10 லட்சம் அந்த அளவுக்கு ஆயிரும்னு அந்த அவ்வளவு பெரிய தொழிலதிபருடைய மகன், பல தொழில்களை நிர்வகிக்கிற ஒரு மனிதன் சொன்னது ஆதாரபூர்வமாக வெளிவந்து அது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கினது. அது எத்தனை பேர் நம்பி அதில் கட்டி ஏமாந்து போனானோ தெரியல. மனுஷன் என்ன நினைக்கிறான், எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கணும், மேஜிக் மாதிரி மந்திரம் மாதிரி நடக்கணும் தான் வெளியில் சொல்லாவிட்டாலும் வெளியில் உழைச்சி சாப்பிடணும்னு சொல்கிறான். உண்மையாக அப்படி இருப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், சிலர் இருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது நடந்து நமக்கு ஏதாவது வந்துடாதா, பெருசாக வந்துடாதா என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தோடு பாருங்க, சில ஒழுங்குகளை வச்சிடுறாரு. பந்தி இருங்க, பரிமாறுங்க, மீதியை எடுங்க. ஆண்டவர் ஒழுங்குகளின் தேவன். ஆகவே நாமும் கூட ஒழுங்காக கிரமமாக செயல்பட வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.